welcome to Karthika's Little Explorer channel. If you are channel பார்க்கனா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படினா how to make வடகறி அப்படிதான் பார்க்க போறோம். என்னன்னா எங்க அம்மா ஸ்டைல்ல வடகறி செய்ய போறோம். இங்க பாருங்க, வடகறிக்கு தேவையானதெல்லாம் பண்ணியாச்சு. இது எப்படி பண்றதுன்றதை நான் இந்த வீடியோல சொல்றேன். எங்க அம்மா தான் எல்லாம் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை நல்லா ஊற வச்சிடணும். தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் அதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அது கூட வெங்காயம் சேர்த்துக்கணும். வெங்காயம் சேர்த்து நல்லா வச்சுக்கணும். ஒரு கொஞ்ச நேரம் கழித்து நாங்கள் அதை ஒரு இட்லி குண்டானில் போட்டு ஆவி வச்சுட்டோம். அடுத்தது இந்த மாதிரி வெந்துட்டதுக்கப்புறம் எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், குத்தனா இப்படி ஆகிற அளவுக்கு நாங்கள் வச்சாச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பால் மாதிரி பிடிச்சி இட்லி குண்டானில் வச்சாச்சு. அப்புறம் என்னென்ன செய்கிறோம் அப்படின்றத ஃபுல் வீடியோ மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா உதுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இப்படி உதுத்துக்கணும். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாயை வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்காங்க எங்கள் அம்மா. 3 கரண்டி எண்ணெய் காஞ்சிடுச்சு. கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெங்காயம் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா ஒரு பவுல் அளவுக்கு வெங்காயம் போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் நம்ம சேனலில் நிறைய குக்கிங் வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மிளகாவை கீரி போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா கலக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா வதங்க விடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கரண்டியை வச்சு. இப்போ தக்காளி 2 கட் பண்ணி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியை ஆட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது 1.5 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா வதக்கியாச்சு. இப்போ மிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 1 சொம்பு தண்ணி ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சூப்பராக கொதிச்சிருச்சு. நம்ம கடலைப்பருப்பை ஆவி காட்டி வச்சுருந்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதை ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக. ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம நம்மளுடைய வடகறியை ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வடகறியை தட்டு போட்டு மூடிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம தட்டை எடுத்துகிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சூப்பரான வடகறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், சூப்பர் டேஸ்டியான வடகறி ரெடி ஆயிடுச்சு. இந்த வடகறி கூட நம்ம தோசை, இட்லி அந்த மாதிரி சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.